அலெக்சாண்டர் தி கிரேட் எல்லாத்துக்கும் தெரியும். அலெக்சாண்டர் தி கிரேட் கிரீஸ், சிரியா, பெர்சியா இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் வெற்றி கொள்றாரு. ஆனா இங்க வந்து தோத்துறாரு. அவர் இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் வெற்றி கொள்றதுக்கும் இங்க வந்து தோக்கிறதுக்கும் காரணம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, அட்வான்ஸ்டு வெப்பன். அது என்ன அட்வான்ஸ்டு வெப்பன்? அவர் பயன்படுத்தின அட்வான்ஸ்டு வெப்பன் என்னன்னா இரும்பு. அந்த காலகட்டத்தில் கிரீஸ், சிரியா, ஈஜிப்த், பெர்சியா இந்த நாடுகளில் எல்லாரும் எலும்பாலான இல்லை கல்லாலான ஆயுதங்கள் பயன்படுத்திட்டு இருந்த நேரத்தில் அவர் இரும்பாலான ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார். இரும்பு முனை வச்ச ஈட்டியை பயன்படுத்தினால தான் அவர் வெற்றி அடைஞ்சிட்டே வர்றாரு. ஆனால் இங்கே வந்து முழுக்க இரும்பாலான ஆயுதங்கள் அதிகம். ஏன்னு கேட்டால் ரோமுக்கே இரும்பை சப்ளை பண்ணது சேரர்கள் தான். அப்போ இரும்பு தங்கத்தை விட விலை மதிப்பு உயர்ந்தது. ஏன்னா இரும்பு அவ்வளவு வலிமையானது. இரும்பை தான் அலெக்சாண்டர் தன்னுடைய ஆயுதத்தில் பொறுத்துறாரு. அதை எடுத்து தான் எல்லா நாடுகளையும் வெற்றி அடைகிறாரு. ஆனால் இங்கே நிறைய இரும்பு இருக்கிறதுனால இங்கே அவரால் வெற்றி அடைய முடியல. போரில் எப்படி ஆயுதங்களோ அதே மாதிரி பிஸ்னஸில் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், நம்ம எவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ்டு டூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளவு வேகமாக நம்ம பிஸ்னஸ் இருக்கும். இப்போ யாராவது மாட்டு வண்டியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க லாரியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறவங்க கூட கம்பீட் பண்ண முடியுமா? இல்லை ஒரு பேங்க் கையில் இன்னும் பணம் பண்ணிட்டு இருக்காங்க, பணம் என்ற மிஷின் வச்சிருக்கிற பேங்க் கூட அவங்களால கம்பீட் பண்ண முடியுமா? முடியாது. அட்வான்ஸ்டு டூல்ஸ் வர எம்ப்ளாயிஸோட ஸ்பீட் அதிகமாகும். அவங்க ஸ்பீட் அதிகமாகும் போது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும், ஹாப்பினஸ் அதிகமாகும். எம்ப்ளாயிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க. இதனால எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அட்வான்ஸ்டு டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் எம்ப்ளாயி ரிட்டன்ஷனுக்கு. நீங்களும் உங்கள் ஆர்கனைசேஷனில் அட்வான்ஸ்டு டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுங்கள், சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.